ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1 அன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, முருகனுடைய அருளால் மேசராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக மக்கள் எல்லாராலையுமே, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களாலும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள்னா அது தைப்பூச திருநாள் தாங்க. தைப்பூச திருநாள்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துறது, காவடி ஏந்தி வர்றது, இந்த மாதிரி பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை எல்லாம் நிறைவேற்றுவாங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு காவடி சுமந்து போனோம் அப்படின்னா நடக்காத காரியங்கள் கூட நடந்துடும் அப்படின்றது முருகனுடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுளாக பக்தர்களால் போற்றப்படக்கூடியவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். இவருக்கு முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் தைப்பூச விரதம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்று அப்படின்னா அது காவடி எடுக்கிறது தான். இந்த காவடி எடுக்கிற முறை தோன்றிய தலமே பழனிமலை தான் சொல்லுவாங்க. இந்த பழனிமலையில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படக்கூடியதுன்னா தைப்பூசம். தைப்பூசத்திற்கு பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதாவது சிவபெருமானை போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசம் அப்படின்றதே முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து இருப்பதையும் நினைவூட்டுவதாக சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய பழக்கமே தோன்றினதே இந்த பழனி மலையில் தான். தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வறுமைகள் எல்லாம் நீங்கி செல்வமானது பெருகும், தீமைகள் அழியும், உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், விருப்பங்கள் நடக்கும். காவடி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயமும் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி 48 நாட்கள் கடைபிடிக்கிறோமோ அதே போல தான் இந்த தைப்பூச விரதமும் 48 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. முருக பக்தர்கள் பலரும் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என நாள் எண்ணிக்கையில் பல்வேறு விதமாக விரதங்கள் எடுப்பாங்க. 2026ஆம் ஆண்டில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாருடைய துன்பங்களும் விலகி நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக முருகன்ட்ட பிரார்த்தனை செய்துக்கோங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். இந்த தைப்பூச விரதத்தின் பொழுது கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது விரதம் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் கூட விரதம் இருக்கலாம். எந்த விரதமுமே என்னால் இருக்க முடியாதுங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு எடுக்கலாம். கண்டிப்பாக அது சைவமாக தான் இருக்கணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. மேலும் இந்த விரத நாட்களில் பார்த்திங்கன்னா முருகனுடைய பெருமைகளை படிக்கிறது, கேட்குறது, மற்றவங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அதையும் செய்யுங்க. முருகனுடைய சிந்தனையிலே நீங்கள் இருக்கிற மாதிரி பாருங்கள். அவருக்குரிய மந்திரங்களை உங்களுடைய மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கமெண்ட் பாக்ஸில் இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் மேசராசிக்காரங்களுக்கு தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்பட போகுது அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ஜோதிடத்தின் வாயிலாக மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய எதிர்கால நிகழ்வுகளை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதுங்க. ஒரு அற்புதமான கலை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாத கிரகங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே இருக்கும், 27 நட்சத்திரங்களுக்குமே இருக்கும். பல்வேறு விதமான தாக்கங்களை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் புது வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி 1 அன்னைக்கு தைப்பூசம். ஸோ இந்த தைப்பூசத்துக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்,
உங்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த மாதம் பிறக்கக்கூடிய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா நிதியில் வந்து ஒரு சில செலவுகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். வருமானத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. வருமானம் வர்றதும் தெரியாது, உங்களுக்கு செலவு ஆகிறதும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ உருவாகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் பல ஆதாரங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்புகளை வந்து அதிகமாக்கி தான் கொடுக்குமே தவிர கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல உறவை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். பொதுவாகவே உங்களுடைய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தில் வந்து கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 7:30 சனியானது ஆரம்பமாகியிருக்கு, நல்ல நேரமும் ஆரம்பமாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். 7:30 சனி அப்படின்றது அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதை தாண்டி மாத கிரகங்கள் உங்களுக்கு நிறைய நல்லதில் வந்து செய்ய போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு உறவு முறைகளை எல்லாம் வளர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி வளர்றீங்க, எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங் தான். குறிப்பாக அதுவும் தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஒரு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான டைமிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எந்த மேசராசிக்காரங்க இந்த டைமில் கடினமான உழைப்புகளை எல்லாம் கொடுக்குறீங்களோ நீங்கள் வெற்றியை கண்டிப்பாக வந்து அடைவீங்க. ஏன்னா நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும். ஆனாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தவறான புரிதல்கள், பதட்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய உறவு நிலைகளை வந்து பிரித்து விட்டுடும். ஸோ காதல் அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும், அதாவது புரிதல் இருக்கணும். இதை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த புரிதலையும் பதட்டங்களையும் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திருமண உறவுகளை வந்து பாதிப்படைய வச்சிடும். ஸோ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், காதலும் நல்லா வளரணும் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய உறவு முறைகளை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றதெல்லாம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து புரிதல் அப்படிங்கிறது முக்கியமானதுங்க. இந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சவாலாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து போராடுங்க. போராட்டங்கள் இல்லை அப்படின்னா வெற்றிகளுக்கு வந்து வழியே இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து போராடுங்க. ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவை. ஸோ கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் இப்போ வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமும் அப்படிதாங்க. ஒரு சில நேரங்களில் வெற்றிகள் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே ரொம்ப நாளாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக இருந்த விஷயந்தான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து வேலை காட்ட ஆரம்பிக்கும். பார்த்து கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும். ஸோ மேசராசிக்காரங்க இதுக்கு வலுவான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சமூக வட்டம் பார்த்திங்கன்னா விரிவடைய ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு 4 பேருடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், பெருமை கிடைக்கும். 4 பேர் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் இருக்கோ அதெல்லாம் வந்து நடக்கும். அதாவது இந்த டைமில் உங்கள் மீதான அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். மற்றவங்க உங்கள் மேலே பாசம் அதிகமாக வைப்பாங்க. ஸோ நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களா எல்லாரும் அப்படின்றதே நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு டைமிங். தொழில் தொடர்பாக அப்பப்போ மோதல்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இழுத்துக்காமல் சூழ்நிலைகளை வந்து சமாளிக்க கற்றுக்கோங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய நல்ல பெயருக்காகவே நீங்கள் போராட வேண்டி இருக்கும். ஏன்னா நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா போட்டி போட்டு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் உயர்ந்தவங்க அப்படின்னு நிரூபிக்க முடியும். ஒரு சிலர்கிட்ட நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா அதற்கான போராட்டங்களை எடுத்து தானே ஆகணும். ஸோ இந்த காலகட்டங்களில் 3வது வீட்டில் குரு பகவான் பின்தங்கி இருக்கிறாருங்க. ஸோ சகோதரர்களோட உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சகோதரிகள்கிட்ட இருந்தும் நீங்கள் அன்பு வந்து பெறுவீங்க. அதே ஆரோக்கியத்தினுடைய கண்ணோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு. ஸோ சனியினுடைய
தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்கள்ல வந்து நீர் வடியறது, கால்ல காயம் ஏற்படுறது, சுளுக்கு இந்த மாரியான உடல்நல பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கணும். ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில 10வது வீட்ல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 11வது வீட்டுக்கு வேற போக போறாரு. ஸோ உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு போகும். அதெல்லாம் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். ஒருவேளை ஏற்கனவே வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாத்துடைய செல்வாக்கால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒத்து போகிறாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மேலும் நல்லது நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் கோவில்களில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளையை நீங்கள் தானமாக செய்யுங்க. ஸோ நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேசராசி நண்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.